தப்புக்கு காப்பாற்றுவானா கடவுள்? நீ தப்புக்கு உன்னை இவ்வளோ தூரம் எம்எல்ஏ ஆகி 10 வருஷம் அழகு பார்த்துருக்கானா? நான் தப்பு பண்ணால் என்னை அழகு பார்ப்பாரான் கடவுள். இனிமேல் அன்னைக்கு இருக்கு உனக்கு ஆரம்பிச்சிச்சு. எங்கள் துறைமுகம் தொகுதிக்கு ஒரு நரகாசுரன் வந்து அழிஞ்சு போய் 4ஆம் தேதி அன்னைக்கு தான் தீபாவளி எங்கள் துறைமுக தொகுதி. திமுக அமைச்சர் சேகர்பாபு தங்களை மிரட்டுவதாக தாவேக துறைமுகம் தொகுதி வேட்பாளர் சினோரா அசோக் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளார். போட்டு எஃப்ஐஆரையே நாங்கள் ஃபைட் பண்ணுறாள். உண்மையாக தப்பு பண்ணிட்டு பண்ணுறதுக்கே நாங்கள் வந்து பண்ணுறாள். பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்து போகிற எஃப்ஐஆரை நான் குழந்தைகளை விளையாடுறமே விளையாடுவோம். அது அவருக்கு தெரியாது. இவர் எல்லாரையும் கோழைகளை பார்த்துருப்பார். என்ன மாதிரி வீரனை இன்னும் சந்திக்கல. அவர் 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவர் சந்திப்பார். என்ன சார் நீ பண்ண தப்புக்கு 3 பேரை வச்சு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் பயந்துருவேன். நீ 3 இல்லை 300 பண்ணு எஃப்ஐஆர் பண்ணால் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் தப்பு பண்ணல. நான் கடவுளை நம்புறேன். நீ கடவுள் ஒரு திருடம் போய் நான் செயின் ஸ்நாச் பண்ண போகிறேன், கடவுளே என்னை காப்பாற்று, 100 தேங்காய் உடைக்கிற 101 தேங்காய் உடைக்கிறேன் காப்பாற்றிடுவானா? தப்புக்கு காப்பாற்றுவானா கடவுள்? நீ தப்புக்கு உன்னை இவ்வளோ தூரம் எம்எல்ஏ ஆகி 10 வருஷம் அழகு பார்த்துருக்கானா? நான் தப்பு பண்ணால் என்னை அழகு பார்ப்பாரான் கடவுள். இனிமேல் அன்னைக்கு இருக்கு உனக்கு ஆரம்பிச்சிச்சு. எங்கள் துறைமுகம் தொகுதிக்கு ஒரு நரகாசுரன் வந்து அழிஞ்சு போய் 4ஆம் தேதி அன்னைக்கு தான் தீபாவளி எங்கள் துறைமுக தொகுதியில். அடிமத்தனத்தின் உச்சி சார். ஒரு 5க்கு 5 ரூம் உள்ள வீட்டுள்ள பூந்து போய் ஒருத்த கத்தியை வாங்கி கெட்ட வார்த்தை சொல்லி வெட்டி டீ கேட்க போறியான்னு போய் அந்த பையன் வரவே இல்லை சார். இன்னைக்கு வந்து சொல்றான் ஒரு லேடியோட வரும். என்ன சார் இது? இது போலீஸ் எதுக்கு சார்? போலீஸ் எதுக்கு சார்? கமிஷன் ஆஃபீஸ் என்ன சார் ஜனநாயகம்? நீ என்ன சம்பாதித்துக்காக போலீஸ் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? நான் பேசுறது தப்பான போலீஸ்க்கு சொல்றேன். ஐ சல்யூட் தி போலீஸ். ஆல்வேஸ் நான் ரெஸ்பெக்ட் தி போலீஸ். இப்போ இந்த அடிஷனல் கமிஷனர் பாத்திரம் நம்பி தான் இப்போ கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவர் மேலே நியாயம் கிடைக்கும்னு நம்பி கொடுத்துட்டு வந்திருக்கேன். கம்ப்ளைண்ட் அவர் மேலே எஃப்ஐஆர் போடுறது கிடையாது. என்னுடைய உயிர் பாதுகாப்புக்கு சொல்றீங்கல்ல சார். ஒரு புலி ஒரு சிங்கம் அழிஞ்சு போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த புலி சிங்கத்தை ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்து வளர்த்து அந்த இது அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஜீன் அழிஞ்சிடக்கூடாதுன்னு பண்ணுற மாதிரி நாளாக வந்து என்னை பற்றியா நான் சொல்லக்கூடாது. நான் ஒரு வித்தியாசமான மனிதன், கரப்டட் இல்லாத மனிதன். எனக்கு வந்து உயிர் பாதுகாப்பு கேட்டு நான் பெய்டு இதுதான் கேட்குறேன். அது கொடுத்து அப்படி சார் இதனால சண்டாண்டு சார். அவர் திருப்பிறதே ஒரு பழக்கம் சார். அதாவது நான் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.